ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் நம்ம ரசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான தக்காளி 2 எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் போட்டலாங்க. மிளகு 1 டீஸ்பூன், ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் போட்டேங்க. 3 காஞ்ச மிளகாங்க, நல்லா காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க. இதையும் உள்ளே போட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு எடுத்துட்டு நம்ம அடுத்த தாளிக்கலாங்க. கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்ருக்குங்க. இப்போ காஞ்ச மிளகா போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போது அந்த தாளிப்பு கூட கொட்டிக்கலாங்க. கொட்டி லேசாக வணக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். புளி 5 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே வணக்கிறத பார்க்கலாம். வணக்கிட்டு இருக்குதுங்க. சிம்மில் தான் வைக்கணும். கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். தக்காளி பழம், கொஞ்சம் மஞ்சள் தூள் கொட்டியிருக்குங்க. மஞ்சள் வாசனை போகணும்ல, சிம்மில் தான் வைக்கணும். ரசப்பொடி கொட்டிக்கலாங்க. கொஞ்சமாக ரசப்பொடி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிருக்கேங்க. தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான தண்ணி சேர்த்துட்டோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கடைசியாக ரசம் ரெடி. கொத்தமல்லி சேர்த்தா ரசம் ரெடி ஆச்சுங்க. அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சின்னதாக பொடிசாக எல்லாம் நறுக்கியாச்சுங்க. சேர்த்துக்கலாம். அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.